வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் ஜி.ஆர். ரவிச்சந்திரன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் திருச்சி வேலுசாமி அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், சுஷ்மா ஸ்வராஜ் வீடுகளிலேயும் உளவு பார்க்கும் கருவிகளா அப்படின்னு இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்குது. டெல்லி வட்டாரத்தில் மீண்டும் பரபரப்பு அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. இதற்கு முழுக்க முழுக்க ஒரு முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி முன்வைக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? எங்களுடைய செய்தி தொடர்பாளர் நிதின் கோஹ்லி சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை, எந்த ஒரு டேப்பிங் எதுவுமே நடக்கலை, அந்த மாதிரி இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதற்கான அதை அமெரிக்கா கிட்டேயோ யார் இருக்காங்களோ அதில் சம்மந்தப்பட்டவர்கள் நாங்கள் நிச்சயமாக விளக்கம் கேட்போம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அதற்கான முழு என்கொயரி நடந்ததுக்கு அப்புறம் தான் அதை பற்றி எந்த ஒரு கருத்தையும் நம்ம சொல்ல முடியும். எடுத்தோன்னே அதில் இது நடக்கலைன்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் அதற்கான விசாரணையை கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் நாள் நிதின் கட்கரியும் இதே மாதிரி தான் சொன்னார், என்னுடைய வீட்டில் எதுவுமே இல்லைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ உள்துறை அமைச்சர், வெளியுறவு அமைச்சர் எல்லார் வீட்லையும் இருக்கிறதாக ஒரு வதந்தி அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இது வெளியில் வந்திருக்கிற தகவல் உண்மையாக இருக்கான்னு அதை பற்றி விசாரணை செஞ்சுட்டு தான் அதை பற்றி எந்த ஒரு கருத்தையுமே அரசாங்கம் சொல்ல முடியாது. டாக்டர் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, அமெரிக்கா இது போன்ற முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கலாம், அதற்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியும் காங்கிரசும் உறுதுணையாக இருந்திருக்கும், உதவி செய்திருக்கும் அப்படின்லாம் சொல்றாரு. வழக்கறிஞருக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு நினைச்சனோ அதை நீங்க எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் செய்தியை முழுமையா படிக்கல. பின்னால பாரதிய ஜனதாவுடைய புதிய பூசாரி சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு, அதை தானே எடுத்துக்க முடியும். அவர் தானே இன்னைக்கு பாரதிய ஜனதா அரசனுடைய கட்சியினுடைய கொள்கைகளை பகிரங்கமா சொல்லிட்டு இருக்கிறார். அவர் சொல்றாரு, பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் வீட்டில் அமெரிக்கா இப்படி குறி வைத்திருந்தால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அதோட ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தான் அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்குமா. அப்ப ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு செஞ்ச ஏற்பாடுகளை கண்டுபிடிக்கவே உங்களால முடியாதா? அப்ப வீட்டுக்கு ஓட வேண்டியதுதான். நீ ஏதாவது பதில் சொல்லணுமா? இல்ல அதுக்காக இல்ல, வீட்டுக்கு ஓட வேண்டுங்கல. அவர் சுப்பிரமணியன் சொல்லிருக்காரு, அவர் ஒரு சந்தேகத்தை சொல்லிருக்காரு, இப்படிப்பட்ட காரியங்கள் நடத்துறதுக்கான நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, அதை பத்தி ஆராய வேண்டாமா, அதை பத்தி விசாரிக்க வேண்டாமா? அவர் சொல்றது கட்சியினுடைய கருத்தாக நீங்க ஏத்துக்கிறீங்களா? அமெரிக்கா சந்தேகம் வரலாமா? இல்ல அவர் தன்னுடைய சந்தேகத்தை சொல்லியிருக்காரு, அமெரிக்கா செஞ்சிருக்கலாம், இதற்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்த தகவல்களின் அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காரு. பட் இது எதுவாக இருந்தாலுமே இது என்கொயரி பண்ணி இது உண்மைதானா அப்படிங்கிற ஆராய்ச்சி எந்த விஷயத்தை வெளியில் சொல்ல முடியும்? செய்தி தொடர்பாளரும் சுப்பிரமணிய சாமியும் மாறுபட்ட நிலைகளை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மாறுபட்ட நிலையே இல்ல, அது இப்படி இருந்திருக்கலாம், இதற்கான இப்படி ஒரு சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு சுப்பிரமணியன் சொல்றார். நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி யுஎஸ் இருக்கிறவங்க இதை செஞ்சிருக்கலாம் சொல்லியிருக்காரு. செய்தி தொடர்பாளர் இதை நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சு இதை ஆராய்ந்து இது என்னங்கிற சொல்லுவோம் சொல்றார். ஒருவேளை நாளை சுப்பிரமணியன் சொல்றது உண்மையா இருக்கும் பட்சத்தில் அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் தான் அவர் நிதின் கோகலே அதை சொல்லியிருக்காரு. Right.